தினமுமே நம்ம வந்து சாதம் சாம்பார் கூட்டுன்னு பண்ணுறது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும். இன்றைக்கி புளியோதரை எல்லோதரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சுண்டல் பண்ணி பொட்டேட்டோ கறியும் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணி. இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறது இந்த சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, பேபி பொட்டேட்டோஸ்னு சொல்லுவோமே, அது நல்லா வேக வச்சு தோலெல்லாம் உரித்து வச்சுட்டுருக்கேன். இதை ஒரு ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வியாழக்கிழமையானதுனால சுவாமிக்கு நைவேத்தியமும் பண்ணுவேன். அதுக்கு வந்து இந்த பட்டாணி இருந்தது, அது கொஞ்சம் பாக்கி இருந்தது எங்கிட்ட வாங்கினது. சரி, இதை யூஸ் பண்ணிடலான்னு சொல்லி நேற்று ராத்திரியே ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி காத்தால எழுந்த உடனே இதையும் நல்லா வேக வச்சுருக்கேன். இதையும் சுண்டல் மாதிரி பண்ணிட போகிறேன். இது ரெண்டும் இன்றைக்கி பண்ண போகிறேன். முதல்ல நம்ம இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். இதில் கடுகும் ஜீரகமும் போட்டுடலாம். இங்கே கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் ஜீரகமும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா அது வந்து பொட்டின அப்புறம், அதாவது வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டு இதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி அது போகிறோம். கொஞ்சம் லேசாக தனியா பொடி இதையும் போட்டு பெருங்காயமும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இதில் வந்து கடுகு, இந்த ஜீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டுடுறேன். இப்போ வந்து தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு இது கூட போட்டுட்டேன். கேஸ் சின்னதாக்கி வச்சுட்டுருக்கேன். இப்போது இங்கே கொஞ்சம் மஞ்சப்பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த மஞ்சப்பொடியையும் அது கூட போட்டுடுறேன். இப்போ நம்ம வெஜிடபிளில் நான் மஞ்சப்பொடி போட்டுட்டு அது கூட ஒரு கல் உப்பும் போட்டுட்டு இதை இலக்கிடலாம். இது கொஞ்சம் கூட செவந்ததுக்கப்புறமா இதில் வந்து தனியா பொடியும் பச்சை மிளகாய் பொடியும் நான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பெருங்காயமே ஆட் பண்ணலாம். அப்புறம் இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து கருவேப்பிலையை நிறைய போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்பூன் மிளகா பொடியும் கொஞ்சம் தனியா பொடியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் நம்ம இந்த வெஜிடபிள், அதாவது இந்த பேபி பொட்டேட்டோஸ் கூட வதங்கிட்டே இருக்குது, அது கூட போட்டுடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு கேஸை கொஞ்சம் பெருசாக்கி வச்சுட்டுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். நான் வந்து ஒரு அறுக்கு கருவேப்பிலையும் அதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுது. ஓரளவு இது ஃப்ரை ஆகிடுது. இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சுண்டலை பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு பண்ணின கடாயிலேயே நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வச்சுருக்கேன். அதாவது இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு வச்சு இது நல்லா வெடிச்சுட்டுருக்கு. இது கறியறதுக்கு முன்னாடி நான் அந்த சுண்டலை வேக வச்ச சுண்டலை இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த வேக வச்ச பட்டாணி, சுண்டல்னு சொல்லிட்டேன், சுண்டல் பண்ண வேண்டிய பட்டாணி அதை வந்து இந்த எண்ணெயில் கொட்டிட்டேன். இப்போ அதில் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் வந்து மிளகாய் பொடி இதெல்லாம் போட்டுடலாம். அதாவது மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி இந்த 4த்தையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் போட்டுட்டேன்னா கொஞ்சம் வதங்கினப்புறம் எடுத்துடலாம். கருவேப்பிலையை கடைசியாக போட்டுடலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிடலாம். இந்த பட்டாணி சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு எல்லாமே போட்டுட்டு வதக்கி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு மூடி போகிறோம். இதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நம்ம பாத்திரத்தில் ஆக்கிடலாம். அந்த கடாயிலே சுண்டல் பண்ணின கடாயிலேயே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு வச்சுட்டுருக்கேன். இதுக்கு நான் புளிக்காய்ச்சல் காய்ச்ச போகிறேன். இதை நான் டீட்டெயிலாக காமிக்கலை, ஏன்னா ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன்னா, ஒன்று வந்து பொடி இடித்து போட்டு பண்ணுறது, ஒன்று வந்து பொடி இல்லாமல் அப்பப்போ பண்ணுறது. இப்போ நான் பொடி வந்து இடித்தது என்கிட்ட இருக்குது. இந்த பொடியில் என்னெல்லாம் போட்டேன் நான் வாயால் சொல்கிறேன். அதாவது கொத்தமல்லி வேறு, அதாவது தனியா, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு ரெட் சில்லிஸு, வற்றல் மிளகா, அப்புறம் கொஞ்சம் கடுகு, மிளகு, அப்புறம் கொஞ்சமாக எள்ளு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை 2 போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இதிலையே தூள் பெருங்காயமாக இருந்தால் ஒரு பெருங்காயத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது இப்படி இருந்தாக்கா நம்ம எப்போ வேணாலும் நம்ம புளியோதரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேயே கொஞ்சம் கூட கருவேப்பிலையையும் இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து வச்சுப்பா, அப்போ டக்குன்னு ஆட் பண்ணிடலான்னு. இப்போ நான் வந்து அந்த பொடியை வச்சுட்டுருக்கேன், அதை தான் போட போகிறேன்.
இப்போ வந்து முதல்ல தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 வெந்தயம் இதை போட்டுட்டு நல்லா இது வந்து அதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த உடனே புளியை கரைச்சி விட்டுட்டு அதில் மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு நம்ம பொடி இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு இறக்கிடலாம். சில பேர் வந்து ஒரு சொட்டு வெல்லம் போட்டுப்பா, சில பேர் போட மாட்டா. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முதல்ல தாளிச்சுடலாம். அதுக்கு இப்போ நான் வந்து தாளித்ததில் ஒரு கப்பு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அதே இதில் கொட்டிட்டேன். மஞ்சள் பொடியும் உப்பும் போடலாம். ஏன்னா நான் பொடியில் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்க்கலை. இதுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் கூட நல்லா தாளிச்சப்புறமா எடுத்து வச்சிடலாம். வறுத்த வேர்க்கடலையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோட வந்து புளிக்காய்ச்சல் பொடி, அதுக்கப்புறம் இது வந்து பெருங்காயம். இதை ரெண்டுத்தையும் இந்த கரைச்சி வச்ச புளியோடு நான் சேர்த்துடுறேன். இப்போது நான் வேர்க்கடலையும் போட்டுட்டு ஒரு அச்சு வெல்லமும் போட்டுட்டேன். வேர்க்கடலை வந்து என்னோடய வறுத்தது தான், அதனால் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா எண்ணெயை கொப்பளிச்சுன்னு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்காய்ச்சல் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது சூடு ஆறின அப்புறமா நம்ம இந்த சாதத்தோடு கலந்துக்கலாம். நான் அடுத்ததாக பண்ண போகிறது வந்து கொஞ்சம் எள்ளு சாதம் தான். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கிட்ட வெள்ளை எள் ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் கருப்பு எள் நிறைய இருந்தது, நான் அதை எடுத்துட்டுருக்கேன். 2 எள்ளுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் கலர் தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் சிவப்பாக இருக்குது, இது கொஞ்சம் கருப்பு கலரை கொடுக்கும். இருந்தாலும் ரெண்டுமே நல்லது தான் உடம்புக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக சாதாரண வானலியில் எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்து இந்த கருப்பு எள்ளை வந்து வறுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் கடலைப்பருப்பை விட. அதையும் வறுத்துண்டுட்டு, அதாவது 2க்கு 1ன்னு வச்சுக்கோங்களேன். 2 பங்கு நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டீங்கன்னா 1 பங்கு கடலைப்பருப்பு போகிறோம். அப்புறம் 4-5 வத்த மிளகாயும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எள்ளை போட்டுட்டேன். இந்த மாதிரி டப்புன்னு சத்தம் கேட்குற வரைக்கும் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் இதை எடுத்து மற்றதை ஒவ்வொன்றா நம்ம வந்து வறுத்து எடுத்துப்போம். இப்போ இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டுட்டு இதுவும் செவக்க வறுத்து எடுத்துட்டு மிளகாயை நம்ம கேஸ் அணைச்சப்புறம் கூட வறுத்துக்கலாம். மிளகாயும் கருவேப்பிலையும் இப்போ வறுத்ததெல்லாம் நல்லா சூடு ஆறினப்புறம் நான் அந்த மாதிரி பொடியாக பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். ரொம்ப கரகரன்னு வேண்டாம், ரொம்ப நைஸாக இதை பொடிக்க வேண்டாம். இங்கே தேங்காயையும் அது மாதிரி பல்லுப்பெல்லாம் கீறினதை ஒரு ஓட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போது நான் வந்து எண்ணெயை வச்சிடுறேன் அடுப்பில். இப்போ கடாயில் வந்து எண்ணெயை கொஞ்சமாக வச்சுட்டேன், நல்லெண்ணெய் தான் விட்டேன். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மேலே அந்த பொடியும் போட்டு நம்ம எல்லாத்தையும் இறக்கி கொடுக்கலாம். இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ அந்த தேங்காயும் இதில் போட்டுடுறேன். இப்போ அதில் வந்து கருவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டாச்சு. நான் சாதத்தை 2 உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இதை பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பொடியை போட்டுடலாம். சாதத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை போட்டு இறக்கிடலாம். இந்த எள்ளு சாதத்துக்கு கடைசியாக நம்ம 1 ஸ்பூன் நல்லா நெய்யை விட்டுட்டு அதில் வந்து முந்திரி பருப்பை தாளித்து மேலிட கொட்டிடலாம். இப்போ எனக்கு பண்ணின சமையல் எல்லாம் காமிச்சிட்டேன் நான். இது இங்கே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, இது வந்து பட்டாணி சுண்டல், இது வந்து எள்ளு சாதம், இது வந்து புளியோதரை, கோவில் புளியோதரை மாதிரி பண்ணியிருக்கேன். பொடி அடித்து எல்லாமே நன்னாவே வந்திருக்கு. ஆனால் சாப்பிட்டு பார்க்கல. கொஞ்சம் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.